ஓகேங்க. From binding energy curve for a heavy nucleus, the average binding energy per nucleon is. Option B, sir, 8.5 million electron volt. Very good. இது எதுக்குங்க? பைண்டிங் எனர்ஜி கர்வ். From the binding energy curve for a heavy nucleus, the average binding energy per nucleon is 8.5. Sir, Heavy nucleus க்கு. 7.6 mega electrovolt, sir. 7.6 mega electrovolt. அது எதுக்கு? Heavy nucleus, sir. 8.5 தானே சார் வரும். 8.5 ஹெவி நியூக்ளியஸ். இல்ல அதுவும் 7.6 நம்ம படிச்சிருப்போம். எதுக்கு அது? மாஸ் நம்பர் அதிகமானா பைண்டிங் எனர்ஜி குறையும், அந்த கான்செப்ட் சார் அது 7.6 மெகா எலக்ட்ரோவோல்ட். அப்படிங்களா? மாஸ் அதிகமானா பைண்டிங் எனர்ஜி லெஸ் ஆகும். கரெக்ட் தான். இது ஆக்சுவலி நான் கொஷின் கொஞ்சம் இதுவா கேட்டிருந்தேன். இது ஆக்சுவலி எப்படின்னா, இதுல 2 கேட்டகரி இருக்குங்க. இந்த பைண்டிங் எனர்ஜி கர்வ் நம்ம நடத்தியிருப்போம், கிளாஸ்ல நடத்தியிருப்போம்னு நினைக்கிறேன். நீங்க இது பாத்தீங்கன்னா தெரியும், நான் ஃபுல் டீட்டெயிலா சொல்லியிருப்போம் பைண்டிங் எனர்ஜி பத்தி. இந்த மாதிரி இந்த கிராஃப் வந்து வரைஞ்சீங்கன்னா, இதுக்கு கிராஃப் வந்து இப்படி போகும். சரிங்களா? இப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி இப்படி போயிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் எனர்ஜியில வந்து ஹையஸ்ட் போயிட்டு அப்புறம் என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இங்க கீழே வரும். இதுக்கு தான் 7.6. இது வந்து ஹையஸ்ட் எனர்ஜிக்கு, ஹையஸ்ட் மாஸ் நம்பருக்கு சார். ஹையஸ்ட் மாஸ் நம்பருக்கு தான் இந்த 7. இது வரும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுவும் வந்து ஹையஸ்ட் ரேஞ்சஸ் தான். இங்க வந்து 8.5 வரும். இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8. நம்ம இது படிச்சிருக்கோம் 8.8. 8.8 மேக்ஸிமம் 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஃபார் அயனுக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நீங்க இது பாருங்க, கொஞ்சம் கொஷின்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளியரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப ஆன்சர் வந்து 7.6 சார். இல்ல 7.6ங்கிறது வந்து ஹையஸ்ட்க்கு. ஹையஸ்ட் ஹெவின்னு வராம ஹையஸ்ட் நியூக்ளியஸ்க்குன்னு வந்தாதான், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மாஸ் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ்க்குன்னு வந்தாதான். நீங்க 8.5 தான் கரெக்ட் இருக்கு. அதே மாதிரி 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் வந்து நீங்க ஆக்சுவலி ஹெவி நியூக்ளியஸ்ங்கிறத விட யுரேனியத்துக்குன்னு கேள்வி கேட்டா சரியா இருக்கும். யுரேனியத்துக்கு தான் அந்த 8.5 நீங்க செக் பண்ணி பாருங்க. யுரேனியத்துக்கு தான் அந்த 8.5 வரும். அந்த யுரேனியம்னு கேட்டிருக்கணும் ஆக்சுவலி. ஆக்சுவலா வந்து வெரி ஹையஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் வெரி ஹெவி எலிமெண்ட்ஸ் வந்து பைண்டிங் எனர்ஜி ரொம்ப ஸ்மாலா இருக்குன்றாங்க சார். அதாங்க இருக்கிறதுலே ஹையஸ்டுக்கு தான் ஸ்மாலு. பாருங்க அந்த இது பாருங்க, ரொம்ப இருக்கிறதுலே ஹையஸ்ட் எலிமெண்ட்டுக்கு தான் வந்து 7.6 சொல்றாங்க. அதுக்கு முன்னால இருக்கிறதுக்குலாம் வேரியேஷன்ஸ் இருக்கு. டிபெண்ட்ஸ் அப் அந்த அட்டாமிக் நம்பரை பொறுத்தளவு அது மாறுபடுதுங்கிறாங்க. எந்த இடத்துல போய் நிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி பாயிண்டா நிக்கிறது வந்து 7.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ல தான் போய் நிக்குது. எனர்ஜி ரிலீஸ்டு பை 1 கிலோகிராம் ஆஃப், நீங்க பாருங்க இது இந்த புக்லயே இருக்கும்னு நினைக்கிறேன். மாடர்ன் பிசிக்ஸ் புக்லயே வந்து ஹையஸ்ட் எலமெண்ட்டுக்கு தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
செக் பண்ணுங்க, எனக்கு நான் ரொம்ப நாளாச்சு பார்த்தது. ஆக்சுவலா வந்து ஹையஸ்ட் மாஸ் நம்பர் தான் 7.6 மெகா எலக்ட்ரோல்ட் இருந்துச்சு புக்ல. அதுதான் அதுதான் நானும் சொல்றேன். ஹையஸ்ட் மாஸ் நம்பருக்கு தான் நம்ம 7.6 சொல்றோம். பட் அதுக்கப்புறம் அயன்ல இருந்து நீங்க மேல ஏற ஏற அட்டாமிக் நம்பர் ஏற 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 உங்களுக்கு வந்து பைண்டிங் எனர்ஜி குறையுது பாருங்க. இந்த டிக்ரீஸ். இடத்துல வந்து இந்த கருவிலேயே நம்ம காட்டுறோம். ஆக்சுவலி இந்த கருவிலேயே காட்டுவோம்னு நினைக்கிறேன். இந்த கருவிலேயே தெரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க, அப்படியே இறங்க 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 உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் அந்த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது பாருங்க. கரெக்ட்டுங்களா? கடைசியில வந்து முடியிற இடம் தான் 7.6ங்கிறது. 7.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ங்கிறது வந்து கடைசியில முடியிற இடம். அதுதான் ஹையஸ்ட் எலமெண்ட் இன் அட்டாமிக் டேபிள், அதாவது பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் டேபிள் இதுக்கு நம்ம சொல்றோம். யுரேனியத்துக்கு 8.5 அந்த சம்திங் அரௌண்ட்ல இருக்கும். இது நம்ம இதுல கொடுத்துருப்போம் பாருங்க, நம்ம நோட்ஸ்ல வந்து தெளிவா கொடுத்துருப்போம். அந்த பைண்டிங் எனர்ஜியை பத்தி ஒரு 2 கிளாஸ் நடத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அது டீட்டெயிலா பாத்தீங்கன்னா தெரியும். நோட்ஸ் நல்லா பாருங்க. எனர்ஜி ரிலீஸ்ட் பை 1 kilogram ஆஃப் யுரேனியம் இஸ். Option C, sir. 2.26 into 10 power 7 kilowatt hour. ஓகே, வெரி குட். இது வந்து டைரக்டா கொஸ்டின் தாங்க. ஆக்சுவலி இது வந்து நம்ம வேணா போட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி போட்டு பார்க்கணும் நீங்க. 1 கிலோகிராம்ல வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா நீங்க எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணணும். கிலோகிராம்ல இருந்து நீங்க மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை மெகா எலக்ட்ரான் வோல்ட்ல மாற்றணும். இல்லைன்னா ஆமா, ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ண பிறகு அதை கிலோவாட் ஹவர்ல மாத்தலாம். ஸோ அந்த மாதிரி மாத்தணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஜூல் எவ்வளோ எவ்வளோ கிலோவாட் ஹவர்? 1/3.6 இன்டூ 10⁻6 கிலோவாட் ஹவர். சரிங்களா? இந்த மாதிரி எழுதலாம். ஒரு மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது வந்து எவ்வளோன்னா 1.6 இன்டூ 10⁻−13 ஜூல்னு எழுதலாம். சார் 19 ஜூல் தானே சார் இல்லையா? 19 ஜூலுங்களா? இல்ல -13 தான். 13 தான். 13 செக் பண்ணுங்க. -19ங்கிறது எலக்ட்ரானுக்கு எலக்ட்ரானுக்கு வரும். சார்ஜுக்கு சரிங்களா? 1. மைனஸ் சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரானுக்கு தான் இது வரும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 0.6. ஓகே சார். எனர்ஜி ரிலீஸ்ட் பை 1 kilogram ஆஃப் யுரேனியம்னு கேட்டா இதுதான் 0.6. இது அவகேட்ரா நம்பர் இன்டூ 10⁻26 டிவைடட் பை, சரி 26 23 26 235 23 இன்டூ சார். 200. 23 சார் அவகாட்ரோ நம்பர். இது ஆமா கரெக்ட். அவகேட்ரா நம்பர் 23 தானே? 10⁻². ஓகே. இது வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். 23 இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம். இது சிம்பிளிஃபை பண்ணா 5.128 இன்ட்டு 10⁻26 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னு வருது. ஸோ இந்த வேல்யூஸ் தான் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா யுவர் கன்வெர்ட்டிங் மெகா எலக்ட்ரான் வோல்டேஜ் தான் ஜூலை கன்வெர்ட் பண்றீங்க. ஜூலுக்கு பதிலாக கிலோவாட் ஹவர்ல மாத்தி எழுதுறீங்க. இப்படி மாத்தி எழுதின பிறகு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இது டைரக்டா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அதான் பெட்டர். ஏன்னா 1 கிலோகிராம் ஆஃப் யூனியன் மாற போறது இல்ல. இப்போ 2ன்னு கேட்டா இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கங்க, 3ன்னு கேட்டா 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கங்க, இவ்வளவுதான். இது வந்து மாறாது. ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா மெமரைஸ் தான் சரியான மெத்தடு. இதை வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம இந்த இந்த எக்ஸாம்ஸ்ல போயிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தோம்னா இட் வில் டேக்ஸ் டைம். சரிங்களா? உங்க டைம் எடுத்துடும். அதனால கொஞ்சம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்னதுன்னா the combinations of one U quark and 2D quark is called. ஒரு U quarக்கும் 2 D quarக்கும் சேர்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது உங்களுக்கு காம்பினேஷன்ஸ்? பாசிட்டிவ் சார். நியூட்ரான் வந்து ஒரு U அண்ட் நியூட்ரான் சார். 2 D quark வந்து நியூட்ரான் சொல்லுவோம். நியூட்ரான். புரோட்டான் வந்து எப்படிங்க? ஒரு புரோட்டான் வந்து ஒரு D 2 U. ஆமா சார், கரெக்டுங்களா? கரெக்ட் 2 சார். U ஒரு Dனா அது புரோட்டான், ஒரு U 2 Dனா அது நியூட்ரான். சார்ஜ் ஆஃப் த U quark, charge of U quark is 2/3.
நம்ம சொல்லியிருப்போம்ல டிஎஸ்பி. இது வந்து என்னதுன்னா டவுன் குவார்க் ஸ்டேஞ்சினஸ் அண்ட் பாட்டம், இதுக்கெல்லாம் வந்து என்னது -1/3E. மற்ற மூணுக்கும் வந்து 2/3. 2/3 அப் குவார்க், டாப் குவார்க், அதுக்கப்புறம் வந்து சாம். சரிங்களா, இது எல்லாத்துக்குமே வந்து 2/3. பேரியான் இஸ் மேடப் ஆஃப், எதை பொறுத்து அமையுது பேரியான்? 3 quark. 3 குவார்க்ஸ். சரிங்களா, பேரியான்ஸ் வந்து 3 குவார்க் சேர்ந்து வர்றது தான் பேரியான்ஸ். எஸ் குவார்க் ஹேஸ் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஸ்ட்ரேஞ்சினஸ். எஸ் குவார்க்கு என்ன மாதிரியான எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஸ்ட்ரேஞ்சினஸ் இருக்கு? இப்பதான் படிச்சோம். டிஎஸ்பி. டிஎஸ்பியில வந்து எஸ் குவார்க் இங்க தான் வருது. அப்ப என்னது -1/3E இதுக்கான சார்ஜ். டிஎஸ்பிக்கு மட்டும் -1/3, அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மற்ற மூணுக்கும் வந்து என்ன ஆயிடுது, 2/3 மாறிடும், 2/3. அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து வந்து ஸ்ட்ரேஞ்சினஸ். ஸ்ட்ரேஞ்சினஸ் எவ்வளோங்க? எஸ் குவார்க்னா அது ஸ்ட்ரேஞ்சினஸ் தான் குறிக்குது. அப்ப அதனுடைய வேல்யூ ஒன்று தான், ஸ்ட்ரேஞ்சினஸும் ஒன்று தான். எங்க -1/3? ஓகே, சி ஆப்ஷன் கரெக்டா? கேட்டுங்களா? Spin of Kn is equal to Kn. இன்டெக்ரல் ஸ்பின்னா சார்? இல்ல இல்ல, Knல வந்து K பிளஸ் அண்ட் K பார் ரெண்டு தான் இருக்கும். ஆஃப் இன்டெக்ரல் 3 பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இன்டெக்ரல் இருக்கும். பையான்ஸ்க்கு தான் இன்டெக்ரல். பையானுக்கு தான் 1, π பிளஸ் π0 π-1. சரிங்களா, இதுக்கு தான் 1 ஸ்பின் 1. இதுக்கு வந்து கேயானுக்கு ஆஃப் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்ட்டிகல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹோல்டிங் டுகெதர் குவார்க்ஸ் ஃப்ரம் ஃபார்ம் ஹேட்ரான். ஹேட்ரானை ஃபார்ம் பண்றதுக்கு என்னென்ன தேவை? மீசானா சார்? மீசான்னா வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸுக்கு. சரிங்களா, சார் மீசான் வந்து ஆக்சுவலா குளூகான்ஸ் வரும் சார். வெரி குட் வெரி குட். சரிங்களா, இது வந்து தப்பு, இது தப்பு. இது வந்து என்னதுன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் யாருன்னா மீசான். நியூக்ளியர் ஃபோர்ஸஸ்க்கு வந்து காரணம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மியூசான்ஸ் வந்து நடக்கிறதுனால, நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய நியூட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் இடையில எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மீசான்ஸ் நடக்கிறதுனால அதனால ஏற்படக்கூடியதான் நியூக்ளியர் ஃபோர்ஸ். பட் குளூவான்ஸ்ங்கிறது வந்து இந்த பார்ட்டிக்கல் விச் ஆர் ரெண்டு குவார்க்குக்கு இடையில நடக்கக்கூடிய டிரான்சிஷன். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 குவார்க், இங்க ஒரு குவார்க் இருக்கு, இங்க ஒரு குவார்க் இருக்கு அப்படின்னா இந்த 2 குவார்க்கு இடையில வந்து யாரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குளூவான்ஸ் தான் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கு. இங்க எப்படி எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டிகல் மீசானா இருக்கோ அதே மாதிரி 2 குவார்க்குள்ள எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டிகலா இருக்கக்கூடியது குளூவான். 1 bonds is equal to 10 power -28 meters per square. மீட்டர் ஸ்கொயர். very good. Semi empirical mass formula gives Binding Binding energy energy of the nucleus. very working, very good. Binding energy of the nucleons. Which equation is example of artificial transmutations? Option D, sir. Radium to radon. Very good. A quark can appear in 3 colors, sir. very good. Mediator of strong interaction. Strong interaction க்கு மீடியேட்டரா இருக்கிறது யார்? சார் குளூகான்ஸ் தான் சார். குளூவான் தான். சரிங்களா, குளூவான் மீடியேட்டர் அவர் தான். ஸ்ட்ராங் இன்டராக்ஷன் எங்க நடக்குதுன்னா 2 குவார்க்கு இடையில நடக்குது. கேகர் முல்லர் கவுண்டர் இஸ் சூட்டபிள் ஃபார் All the above. இல்ல சார், ஆல் த above வராது. சார் ஸ்லோ Extremely fast கவுண்டிங் சார். counting, sir. என்னதுங்க? A ஆப்ஷனா Extremely சார்? fast counting. வெரி குட். Which of the following pairs of nuclei are mirror nuclei?
அலுமினியம் சிலிக்கான் சார். ஆப்ஷன் சி சார். வெரி குட். அலுமினியம் சிலிக்கான்ஸ். மிரர் நியூக்ளியஸ்னா உங்களுக்கு தெரியும். நம்பர் ஆஃப் புரோட்டான் வந்து இங்கே எவ்வளோ இருக்கோ அது வந்து இங்கே நம்பர் ஆஃப் நியூட்ரானாக இருக்கணும். சாரி, நம்பர் ஆஃப் புரோட்டான் இன் ஒன் ஆட்டம், ஃபர்ஸ்ட் ஆட்டம். சரிங்களா, இப்படி எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அலுமினியம் இருக்கு. அலுமினியத்தில் நம்பர் ஆஃப் புரோட்டான் வந்து சிலிக்கான்ல எப்படி இருக்கணும், நம்பர் ஆஃப் நியூட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 27 மைனஸ் 13 14 வரும். இங்கே வந்து 27 மைனஸ் 14 ஈக்குவல் டு 13 வரும். கரெக்டுங்களா? இங்கே வந்து புரோட்டான் பார்த்தீங்கன்னா இங்கே புரோட்டான் வந்து இதை தான் குறிக்குது 13. இங்கே நியூட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இதை குறிக்குது 13. கரெக்டாக இருக்கா? அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுதான் மிரர் நியூக்ளியஸ்னு சொல்றேன். அவ்வளோதாங்க, 100 கொஷின்ஸும் ஓவர். ஸோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸு பார்க்கலாம். சரிங்களா, எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸு நெக்ஸ்ட் இது. ஸோ அதுக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க. டே ஆஃப்டர் டுமாரோலேருந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் பார்க்கலாம். ஓகே சார். சார் நேற்று நான் அட்டென்ட் பண்ணல சார், கிளாஸ் வெளியே போயிட்டு இருந்தேன். அந்த ரெக்கார்ட் வீடியோ இருக்கா சார்? இருக்குங்க, இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுறேன், இல்லைனா நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், இன்னும் மெக்கானிக்ஸ் பார்க்கல சார்? மெக்கானிக்ஸ்ல நான் ஆஃப் டெஸ்ட் மட்டும் தான் வச்சிருக்கேன், ஃபுல் டெஸ்ட் வைக்கலையே இன்னும். வச்சிடலாம். அது இப்போ கொஸ்டின் ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் ஒரு நாளைக்கு மோஸ்ட்லி அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். மெக்கானிக்ஸ் இன்னும் ஃபுல் டெஸ்ட் வைக்கல பாருங்க. ஆஃப் டெஸ்ட் மட்டும் தான் 2 ஆஃப் டெஸ்ட் வச்சிருக்கேன். ஃபுல் டெஸ்ட் இன்னும் வைக்கல. அது ஸோ அது முடிச்சுட்டு பார்க்கலான்னு சார் படிக்கிறேன் சார், ஆனால் பட் மறந்தது சார். டெஸ்ட் எழுதும்போது அதுவா இதுவா கன்ஃபியூஷன் இருக்கு சார். அதனால எனக்கு மார்க் போயிடுது சார். என்ன சார் பண்றது, ஒண்ணுமே புரியல சார். ஒன்றும் இல்லை.